பொங்கலுக்கு வந்த படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில அப்படின்ற படம் ரொம்ப அசால்ட்டா ஜீவா நடிச்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா, படம் வந்து டாப் ஹவுஸ்ல போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டா இருந்திருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் வந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எம்ஜிஆர் ரோல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. ஸோ, இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த படத்துல வந்து கலையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ, அந்த படத்துடைய வசூல் வந்து ஓரளவுக்கு டம்மியா தான் இருக்கு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பராசக்தியின் படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்காக வெளியிட்டாங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 2 வீக் ஆனாலும் கூட, இன்னும் அவங்க 100 கோடினால அவங்களால வசூல் பண்ண முடியல. படத்தினுடைய ப்ரமோஷன கூட வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியா இருக்கிற காங்கிரஸ்க்கு வந்து அது கொஞ்சம் பிரச்சனைய ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காண்டி, படத்தினுடைய ப்ரமோட்ட வந்து குறைச்சுட்டாங்க. ஸோ படம் வந்து சுமாரா தான் போயிருக்கு. ஆனா படம் வந்து பார்க்கறக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து சிஎஸ்கே மற்றும் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட படத்தினுடைய வசூல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பொங்கலுக்கு வந்த 3 படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பங்கு வச்சது நம்ம தலைவர் தம்பி தலைமையில அப்படின்னு சொல்லி ஜீவா நடிச்ச படம் தான். அதுவும் பொலிட்டிக் படமா இருந்தாலும் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.